ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரயில்வே துறையிலேருந்து ஆர்பிஎஃப் வேலைவாய்ப்புக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். rrb.chennai.government.in இதான் வந்து பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, ஆர்ஆர்பிலேருந்து ஆர்பிஎஃப்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. கான்ஸ்டபிள் மற்றும் சப் இன்ஸ்பெக்டருக்கான பதவி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு 10th பாஸ் பண்ணாங்க, டிகிரி முடித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். 4600க்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கான வயது வரம்பு என்ன, எக்ஸாம் எப்படி இருக்க போகுது, எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்க போகுது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்டு அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பார்த்தா மட்டும்தான் இந்த ஜாப் பற்றி உங்களுக்கு வந்து புரிய வரும். ஓகே, இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அகெயின் ஹோம் பேஜ் வந்து போயிடுங்க. இதில் உங்களுக்கு 2 நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கான்ஸ்டபிள், இன்னொன்று வந்து சப் இன்ஸ்பெக்டர் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ண ரெண்டுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன். அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. ஸோ நீங்கள் டைரெக்டாக வந்து பார்த்தா அப்ளை பண்ணுற பேஜுக்கு வந்து போவீங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இல்லை மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்ளைன்னு. அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணாதவங்க க்ரியேட் அண்ட் அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. இல்லை இதுக்கு முன்னாடி 2024 நான் வந்து ஆர்ஆர்பி எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கேன், நோட்டிஃபிகேஷன் போயிருக்கு, அப்ளை பண்ணியிருக்கேன்னா ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. ஸோ மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. இல்லை நான் இப்போ தான் முதல்ல 2024 ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ணுறவங்க புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே இருக்குது பாருங்கள் கிரியேட் ஆன் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஸோ புதுசாக நீங்கள் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஓகே அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க, நம்ம இந்தியா வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள், ஃபுல் நேம் 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி உங்களுக்கான நேமை அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் ரீடைப் ஃபுல் நேமில் போயிட்டு திரும்ப நீங்கள் அதே நேமை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். எக்ஸாக்டாக அதே நேமை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி நேம் சேஞ்ச் பண்ணிக்கலான்னு கேட்டிருக்காங்க. சேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எதுவுமே சேஞ்ச் பண்ணலாம் நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. 10th மார்க் ஷீட்டில் உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ சேம் அதேமாரி உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் மிஸ்டேக் இல்லாத 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த்தை அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் ரீடைப் டேட் ஆஃப் பர்த்தில் போயிட்டு அகைன் உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ மேனுவலாக ஸ்லாஷ் போட்டு உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஜெண்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீசைட்டில் போயிட்டு திரும்ப மேலாக ஃபீமேலாக கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள், ஃபாதர் நேமை கொடுத்துரு ரீடைப்பில் திரும்ப உங்கள் ஃபாதர் நேம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு மதர் நேம் கேட்டிருக்காங்க, மதர் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. ரீடைப் மதர் நேமில் திரும்ப உங்கள் மதர் நேமை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ உங்கள் 12 டிஜிட் ஆதார் நம்பரை கொடுத்துட்டு வெரிஃபை யூஸிங் ஆதாரை கிளிக் பண்ணி நீங்கள் ஆதாரை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆதார் என்ட்ரு பண்ணுறதே நல்லது. ஒருவேளை என்கிட்ட ஆதார் கார்டு இல்லை அப்படின்றவங்க பக்கத்தில் இருக்க பாருங்கள் ஐ டு நாட் ஹேவ் ஆதார் கார்டு, அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதுமானது. ஸோ ஆதார் தவிர்த்து மீதி இருக்க டாக்குமெண்ட்ஸை கொடுத்து நீங்கள் வெரிஃபை வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஐ டு நாட் ஹேவ் ஆதார் அகைன் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, எம்ப்ளாய்மெண்ட் கார்டு, ஸ்கூல் காலேஜ் ஐடி கார்டு கேட்டிருக்காங்க. இல்லை ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஓட்டர் ஐடினா அதுக்கான டாக்குமெண்ட் நம்பர், ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். எந்த அதிகாரி கொடுத்துருக்காங்க, எந்த பிளேஸில் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, எந்த தேதியில் கொடுத்தாங்க, அது எல்லாமே அந்த டாக்குமெண்ட்லேயே இருக்கும். ஸோ பேன் கார்டுனா பேன் கார்டு நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, முடிஞ்சளவுக்கு ஆதார் வெரிஃபை பண்ண பாருங்கள். ஏன்னா ஆதார் தான் வந்து எக்ஸாம் சென்டரில் ஈஸியாக வந்து பார்த்தா கிளியர் ஆகும். ஸோ ஆதாரே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் மெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் மெயில் ஐடி நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தா கொடுத்துக்கோங்க. மெயில் ஐடி ரொம்ப வந்து அவசியமானது, இம்பார்ட்டன்ட். ஸோ மெயில் ஐடி நீங்கள் கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜென்ரேட் இமெயில் ஓடிபின்னு, அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த மெயிலுக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை நீங்கள் அப்படியே பார்த்து வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஓடிபி நீங்கள் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மொபைல்
மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பர் எதுவோ அதை நீங்கள் அப்படியே பார்த்து வந்து செட் பண்ணிக்கோங்க. சரி, மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஜென்ரேட் மொபைல் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்திருக்க ஓடிபி நீங்கள் அப்படியே பார்த்து வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ 2 ஓடிபியுமே நீங்கள் வந்து பார்த்தா கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு பாலிசி மேலே கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போயிட்டு திரும்ப அதே பாஸ்வேர்டு நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கேப்சா கூட அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் ப்ரிவ்யூ மற்றும் கிரியேட் அன் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா போதும். இந்த மாதிரி ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். செக் பண்ணி பார்த்து கீழே கொடுத்துருக்காங்க டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ணிட்டு கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் லாகின் பேஜில் வந்திருக்கீங்க. ஓகே, ஸோ லாகின் பண்ணுறதுக்கு மொபைல் நம்பர் அல்லது மெயில் அட்ரஸ் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு நீங்கள் எந்த பாஸ்வேர்டு வச்சு கிரியேட் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டு நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர் அல்லது மெயில் ஐடி, அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கேப்சா கூட அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் தமிழ் எழுதிக்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்போதைக்கு 2 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆர்பிஎஃப்கான சப் இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் ஆர்பிஎஃப்கான கான்ஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்கு வேணாலும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இப்போதைக்கு கான்ஸ்டபிள் அப்ளை பண்ணிட்டு பார்க்கலாம். ஐ எம் நாட் கரண்ட்லி டிபான் இருக்குது பாருங்கள். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. ஸோ நீங்கள் டேரெக்டாக கான்ஸ்டபிள் பதவிக்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தா அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கும். அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ நீங்கள் அப்படியே வந்து கீழே வந்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் அன்மேரிடா மேரிடா அப்படின்றத நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரிலீஜன் கேட்டிருக்காங்க. இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டியன் மதத்தை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் மதர் டங் கேட்டிருக்காங்க. மதர் டங் தமிழ்னா தமிழ் கொடுங்க. வேறு லாங்குவேஜ் என்னன்னோ வேறு லாங்குவேஜை நீங்கள் வந்து பார்த்தா செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எக்ஸாமுக்கான லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க. நீங்கள் எக்ஸாம் வந்து எதில் எழுத போகிறேன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்லையும் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது தமிழ் வேணால் தமிழ் கொடுத்துக்கோங்க, இங்கிலீஷ் வேணால் இங்கிலீஷ் செட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்கள் உடம்பில் எங்கே வந்து பார்த்தா அங்கே அடையாளங்கள் கேட்டிருக்காங்க. 2 ஐடென்டிஃபிகேஷன் மார்க் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். மச்சம் தழும்பு அந்த மாதிரி எந்த இடத்துல இருக்கோ அந்த பிளேஸ் நேமை மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்கள் டிசியில் அதுக்கான இன்ஃபர்மேஷன் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அல்லது உங்கள் உடம்புல எங்கே மச்சம் இருக்கோ அதை பிளேஸ் எக்ஸாக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, சென்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்தா ஜென்ரல் கேட்டகரினா ஜென்ரல் கேட்டகரிங்க, எஸ்சினா எஸ்சி, எஸ்டி எஸ்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஓபிசினா நீங்கள் ஓபிசி வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதாவது பிசி எம்பிசி டிஎன்சி நீங்கள் ஓபிசி கீழே வருவீங்க. ஸோ நீங்கள் ஓபிசி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டிக் பண்ணிட்டு நீங்கள் ஓபிசி என்சியில் வரலான்னு கேட்டிருக்காங்க. ஓபிசி என்சியில் வந்தால் எஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு ஐ அண்டர்ஸ்டாண்ட் கிளிக் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓபிசிக்கான சர்டிஃபிகேட் நம்பர் அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட் எந்த அதிகாரி கொடுத்தாங்க, தாசில்தார் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க ஓபிசியை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் எந்த ஸ்டேட்டில் சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் அந்த ஸ்டேட் நேமை மென்ஷன் பண்ணிட்டு எந்த தேதியில் கொடுத்தாங்க அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஓபிசினா கண்டிப்பாக முன்னாடியே ஓபிசி வந்து பார்த்தா அப்ளை பண்ணி வாங்கி அப்ளை பண்ணுங்கள். இல்லை என்னால் ஓபிசி வாங்க முடியாதுன்றவங்க பிசி எம்பிசி கேட்டகரிலாம் யூஆர் கேட்டகரி இருக்குது பாருங்கள், அன்ரிசர்வ், அதான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு ஓபிசி வாங்கி அதையும் அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, அதுக்கடுத்து எஸ்சினா எஸ்சின்றதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டு ஸோ எஸ்சிக்கான சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த ஜாஸ் ரேட் யார் கொடுத்தாங்க, ஸோ இட் இஷ்யூ டேட் கேட்டிருக்காங்க, எப்போ கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எஸ்சிஎஸ்டிக்கு வந்து எக்ஸாம் போகிறதுக்கு ஃப்ரீயாக வந்து அந்த ட்ரெயின் பாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது தேவைன்னா நீங்கள் எஸ் வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்க ரயில்வே ஸ்டேஷன் நேம் கேட்டிருக்காங்க. நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் நேம் கொடுத்துட்டு உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி மற்றும் எஸ்டிக்கு மட்டும் எக்ஸாம் எழுதுவதற்கு ஃப்ரீயாக உங்களுக்கான ட்ரெயின் பாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் எந்த ஜாதின்றதை கரெக்டாக பார்த்து இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் வந்து ஸ்டேட் கேட்டிருக்காங்க, தமிழ்நாடு செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு டோர் நம்பர் என்ன, ஸ்ட்ரீட் நேம் என்ன, வில்லேஜ் நேம் என்ன எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தா வில்லேஜ் நேம், டவுன் நேம், சிட்டி நேம் கேட்டிருக்காங்க. 3 நேமே கூட நீங்கள் ஃபுல்லாக வந்து கொடுத்துக்கோங்க. வில்லேஜ் நேம் என்டர் பண்ணலாம், டவுன் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம்
பக்கத்தில் பின்கோடு கேட்டிருக்காங்க பாருங்கள், உங்கள் ஊரோட பின்கோடு அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ப்ரெசென்ட் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் ஒன்றா தான் டிக் இப்போ அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கான அட்ரஸ் அப்படியே வந்து காப்பி ஆகிடும். இப்போ நீங்கள் சேவ் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் கொடுத்தனா உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தா நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்கன்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ் சர்வீஸ் மேன் இல்லை நீங்கள் நோ வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி தான் டிஃப்ரெண்ட் ஏழு பர்சனான்னு கேட்டிருக்காங்க, நோ கொடுத்துக்கோங்க. டிஃப்ரெண்ட் ஏழு பர்சன் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியாது, ஸோ நோ செட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கல் பேக்வர்ட் கிளாஸஸில் வரீங்கன்னா எஸ் கொடுத்து அதுக்கான ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இபிசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஆண்டு வருமானம் 50,000 ரூபாய்க்குள்ளே இருக்கணும், அல்லது பிபிஎல் கார்டு ஹோல்டராக இருக்கலாம். நீங்கள் தாராளமாக வந்து இந்த இபிசியில் வருவீங்க. இல்லைன்னா நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தா ரயில்வேயில் ஒர்க் பண்ணியிருக்க எம்ப்ளாயாக இருக்கீங்க, நீங்கள் வந்து ரயில்வே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எஸ் கொடுத்து அதுக்கான ஆப்ஷன்ஸ் ஃபில் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் நோ வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தற்போது என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டா ஸ்டேட் கவர்மெண்ட்டான்னு கேட்டிருக்காங்க. நார்மலாக இருக்கவங்க நாட் அப்ளிகபிள் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் வந்து பார்த்தா அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ கோர்ஸ் கம்ப்ளீட்டடுக்கான அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருந்தா எஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு எந்தமான அப்ரெண்டிஸ்ஷிப் எந்த ட்ரேடில் முடிச்சிருக்கீங்க, எப்போ ட்ரைனிங் பண்ணுறீங்க, அதுக்கான சர்டிஃபிகேட் என்ன, சர்டிஃபிகேட் தேதி என்ன, எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தா ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ரெண்டிஸ்ஷிப் எதையும் முடிக்காதுங்க, நீங்கள் சிம்பிளாக நோ அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கான பேங்க் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். அமௌண்ட் வந்து பார்த்தா ரீஃபண்ட் பண்ணுவாங்க, அதுக்காக உங்கள் அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் வந்து கொடுக்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா நேம் ஆஃப் த அக்கௌண்ட் ஹோல்டரில் போயிட்டு ஸோ உங்கள் அக்கௌண்ட் ஹோல்டர் பெயர் என்ன அப்படின்றத ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. அதேமாரி அக்கௌண்ட் நம்பரில் போயிட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ மிஸ்டேக் இல்லாத பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பரில் போயிட்டு திரும்ப உங்களுக்கான பேங்க் அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடு கேட்டிருக்காங்க பாருங்கள். பேங்க் புக்கில் ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்கும். அந்த ஐஎஃப்எஸ்சி கோடை அப்படியே பார்த்து நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா நீங்கள் கொடுத்த ஐஎஃப்எஸ்சி கோடு படி உங்கள் பேங்க் நேம் என்ன, பேங்க் அட்ரஸ் என்ன ஆட்டோமேட்டிக்காக வந்து வரும். எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ண இந்த பேஜ் உங்களுக்கு சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் அதுக்கடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கான்ஸ்டபிள் பதவியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணால் போதுமானது. ஸோ நம்ம 10th இன்ஃபர்மேஷன் மட்டும் ஃபில் பண்ணால் போதுமானது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 10th எந்த ஸ்டேட்டில் படிச்சின்னு கேட்டிருக்காங்க, தமிழ்நாடு சைட் பண்ணிக்கோங்க. அதேமாரி 10th எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்க அப்படின்றத ஃபில் பண்ணிவிட்டு போர்டு கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் ஸ்டேட் போர்டில் படிச்சிங்களா, மெட்ரிகுலேஷனா, சிபிஎஸ்சின்ற மாதிரி உங்களுக்கான போர்டை ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பாஸிங் 10th வந்து எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க அதுக்கான தேதி மந்த்து கேட்டிருக்காங்க. ஸோ எப்போ பாஸ் பண்ணீங்கிறதுக்கான இயர் மற்றும் மந்த்தை மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 10th ரோல் நம்பர் கேட்டிருக்காங்க, ரோல் நம்பர் கொடுத்துக்கோங்க. ரோல் நம்பர் இல்லாதவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே, என்ட்ரு பண்ணிட்டு ஆட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ 10th ஆட் ஆகிடுச்சு, வேறு குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. 10th மட்டுமே ஃபில் பண்ணால் போதுமானது. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா அதுக்கடுத்து ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் 30 கேபிலேருந்து 70 கேபிக்குள்ளே இருக்கணும். ஸோ கடந்த 6 மாதத்துக்குள்ளே எடுத்த ஃபோட்டோவாக இருக்க மாதிரி நீங்கள் அப்லோட் வந்து பண்ண பாருங்கள். ஸோ உங்கள் ஃபோட்டோ வந்து பார்த்தா ஃபுல்லாக கிளியராக விசிபிள் ஆகணுன்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனை படித்து பார்த்துட்டு ஸோ ப்ரௌஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி 30 கேபிலேருந்து 70 கேபிக்குள்ளே இருக்க மாதிரி நீங்கள் ஃபோட்டோ வந்து பார்த்தா அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் 30 கேபிலேருந்து 70 கேபிக்குள்ளே இருக்கணும். சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் ரன்னிங் லெட்டர்ஸ் இருக்கணும். ஸோ ஃபுல்லாக கேப்சரை கொடுக்காதீங்க, ரன்னிங் லெட்டர் இருக்க மாதிரி சிக்னேச்சரை போட்டு ஸோ ப்ரௌஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கான சிக்னேச்சரை நீங்கள் அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சேவ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த பேஜ் சேவ் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணினா உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து பார்த்தா ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தா இந்த மாதிரி தான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேஜ் வந்துருக்கு. இதில் போயிட்டு மூணாவதாக ஒரு டிக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த செக் பாக்ஸை நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு பிளேஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் பிளேஸ் என்னன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ரிவ்யூ அப்ளிகேஷன்னு. இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஓப்பன் ஆகும். சிலமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எடிட் பண்ணுறதா எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிக் பண்ணிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். சப்மிட் பண்ணுவான்னு கேட்கும். ஸோ சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் நார்மலாக வந்து பார்த்தா பிசி எம்பிசி ஓபிசி 500 பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி பெண்கள்லாம் நீங்கள்
ரூ. 250 பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பே நவ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. டேரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தா பேமெண்ட் பண்ணுற பேஜுக்குள்ளே வருவீங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க, நெட் பேங்கிங் கொடுத்துருக்காங்க, யூபிஐ கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் கான்ஸ்டபிள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் சப் இன்ஸ்பெக்டருக்கு எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் சப் இன்ஸ்பெக்டருக்கும் அப்ளை பண்ண போகிறனா சேம் அதேமாரி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சப் இன்ஸ்பெக்டர்னு, அதில் நீங்கள் ஐ எம் நாட் கரண்ட்லி டிபார்ட் பை அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. ஸோ ஃபஸ்ட் நம்ம எப்படி அப்ளை பண்ணமோ சேம் அதே மாதிரி தான் பர்சனல் இன்ஃபர்மேஷன். ஸோ அதேமாரியே நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்க. ஸோ முன்னாடி பார்த்தா அதே மாதிரி தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபில் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்ததுக்கப்புறம் சேவ் நெக்ஸ்ட் பேஜ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதேமாரி தான் உங்களுக்கான ஸ்பெஷல் கேட்டகரி எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ முன்னாடி பார்த்த மாதிரி அதேமாரியே ஃபில் பண்ணிங்க, எந்த மாற்றமும் வந்து கிடையாது. சேம் அதேமாரியே பேங்க் அக்கௌண்ட்லாம் கொடுத்து நெக்ஸ்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மட்டும் உங்களுக்கு வந்து மாறுபடும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் 10th குவாலிஃபிகேஷன் சேம் அதேமாரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த படிச்சிங்க, ரோல் நம்பர் என்ன எல்லாமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. 10th குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் குவாலிஃபிகேஷனில் போயிட்டு 12th வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிசிப்ளின் கேட்டிருக்காங்க, டிசிப்ளின் வந்து திரும்ப நீங்கள் 12th வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டேட் கேட்டிருக்காங்க, 12th எந்த ஸ்டேட்டில் நீங்கள் படிச்சிங்க, அதேமாரியே 12th எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்கன்னு கேட்டிருக்காங்க, ஃபில் பண்ணிவிட்டு போர்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் 12th வந்து பார்த்தா ஸ்டேட் போர்டாக மெட்ரிகுலேஷனாக சிபிஎஸ்சின்றதை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 12th நீங்கள் எப்போ முடிச்சிங்களோ அதுக்கான டேட் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க. ஸோ 12th முடிச்சதுக்கான இயர் ஆஃப் பாசிங்கை கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் ஆட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அதுக்கடுத்து கிராஜுவேஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். கிராஜுவேஷன் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி டிசிப்ளின் கேட்டிருக்காங்க, எல்லா டிகிரியுமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன டிகிரி படிச்சிங்க அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தா மென்ஷன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ன டிகிரி படிச்சிங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க, எல்லா டிகிரியுமே கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னாக நீங்கள் தெளிவாக சர்ச் பண்ணி ஒரு டிகிரியை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டிகிரியை வந்து எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்கன்னு கேட்டிருக்காங்க. டிகிரி தமிழ்நாட்டில் படிச்சிருந்தா தமிழ்நாடு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிட்டு உங்கள் டிகிரி எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்களோ அந்த டிகிரி நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டும் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டிகிரி முடிச்சதுக்கான காலேஜ் நேம் அல்லது யூனிவர்சிட்டி நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் காலேஜ் நேமை ஃபுல்லாக நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோ, நான் வந்து ஷார்ட்டாக கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க, டிகிரி முடிச்சதுக்கான இயர் மற்றும் மந்த்தை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆட் கிளிக் பண்ணால் போதுமானது. 3 குவாலிஃபிகேஷன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் கிராஜுவேஷன் எனி டிகிரி முடிச்சிருந்தா போதுமானது. ஓகே, எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. சேம் அதேமாரி உங்களுக்கான ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சரை நீங்கள் தெளிவாக வந்து பார்த்தா அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி சேம் அதேமாரி உங்களுக்கான ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர் அதுக்கேற்ற சிஸ்டம் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்டர் பண்ணிட்டு பிளேஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ பிளேஸ் மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிவியூ அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்டர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே அகைன் ஓப்பன் ஆகும். ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குன்னா நீங்கள் எடிட் பண்ணி இப்போ எடிட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் பண்ணுவான்னு கேட்கும். இப்போ நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் டேரெக்டாக உங்களுக்கான பேமெண்ட் பண்ணுற பேஜுக்கு வந்து போகும். பே நவ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கான பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் கான்ஸ்டபிள் வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறவங்க நீங்கள் 2 எக்ஸாம் கூட அப்ளை பண்ண பாருங்கள், தனித்தனியாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ கான்ஸ்டபிளுக்கு 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணால் போதுமானது. எஸ்ஐக்கு நீங்கள் கான்ஸ்டபிளுக்கு 10th பாஸ் பண்ணால் போதுமானது. எஸ்ஐக்கு எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸாமுக்கான ஒரு ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஹால் டிக்கெட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எங்கே எக்ஸாம் சென்டர் ஆட் பண்ணிக்கோங்க அங்கே போய்ட்டு எக்ஸாமினேஷன் எழுதுகிற மாதிரி இருக்கும். எக்ஸாமினேஷன் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்க போது, மெடிக்கல் டெஸ்ட் இருக்க போது, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்க போது, இதெல்லாமே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஜாபும் வந்து பார்த்தா கன்ஃபர்மேஷன்ஸ் ஆகிடும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.